திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் உபாசனா சபான்னு இப்போ 26 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. நம்ம ஆசிரமம் கட்டி சுவாமி அங்கே எழுந்தருளி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைத்தியங்களும் சொல்றாங்க. எல்லாருக்கும் நல்லா நிறையா விஷயங்கள் சரியா இருக்கு. நிறையா விஷயங்கள்லாம் அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக வர்றவங்களுக்கு நிறையா விஷயங்களை இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லா சமஸ்கிருதங்கள், தேவநாகரி, தமிழ், அந்த மாதிரி நிறையா விஷயங்களை அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் பிறந்தது வந்து சத்தியமங்கலம். 16 வருஷத்துல எனக்கு இந்த மாதிரி ஞான நிலை கிடைச்சது. அப்போ ஒவ்வொரு பாஷைகளும் நான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு. அப்புறம் சமஸ்கிருதங்கள், வேதங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு நாள் சாயங்கால நேரம் எனக்கு அப்படியே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஞான நிலை மாதிரி வந்தது. அந்த டைமில் 1 மணியில் உட்காந்து நான் ஒரு வழிபாடு செய்வேன். சும்மா அப்படியே தியானம் மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 மணி சுமாருக்கு எந்திரிக்கும் போது நம்ம ஒரு மேல்நிலைக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் மேலே அப்படியே நம்ம எந்திரிச்சோம்னா எப்படி இருக்கும், ஒரு 1/2 அடி எந்திரிச்சேன். அப்போ அதனால பயந்துட்டு நான் எந்திரிச்ச மேலே சமஸ்கிருதம் இந்த மாதிரி தேவநாகரி மாதிரி வந்துச்சு. ஆனால் இது எப்படி எனக்கு அது சமஸ்கிருதம் தான் தெரியாது. அதை போய் மற்றவங்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதெல்லாம் சமஸ்கிருதம் தேவநாகரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே வேத மந்திரங்களை வந்து நிறையா சொல்லுவேன். வேள்விகளில் இதெல்லாம் தானே வரும். நான் 1வது கூட படிக்கலை, கையெழுத்தும் கூட போட தெரியாது. அப்போ ஒரே ஒரு முறை தான் ஓட்டு போட போகும்போது தான் முதல் முறை நான் கையெழுத்து கற்றுக்கிறேன். கற்றுட்டு போய் நான் அன்னைக்கு ஓட்டு போட போகிறேன். அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட இந்த மாதிரி வேத மந்திரங்கள் அப்புறம் எழுதுறக்கெல்லாம் வரும். எழுதுறதுக்குன்னா நான் எழுத மாட்டேன், நான் சொல்ல மற்றவங்க எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரி தமிழ் முறைகள், அப்புறம் வைத்திய முறைகள், நிறையா விஷயங்கள் அப்படியே தானே வரும். அப்புறமா பாட்டுகளுடைய சந்தம், கவிதைகள், இதெல்லாம் நிறைய தானே வரும். இப்போ ஒரு கொடி செடிகளுக்கெல்லாம் இல்லாட்டி ஒரு அசையா பொருள், ஜட பொருள்களுக்கு கூட மந்திரம் வரும். உதாரணத்துக்கு இப்போ துளசினா துளசி ஸ்வத பிரம்மன் துதாக்யாம் துதே பக்ரா நிதபத்யானந்த ஷக்யானந்தே கிரியானான் துதே தகா துளசி பிரதாபிதம் சக நிக்தேஷ் வித்யாட்சண பிரதே லோக சத்யானந்த சகா துளசி பக்ரா நித்பதக்ஷண்யான சகா நத்வோ தேவ சகா லக்ஷ்மி ரூபேனாம் பவ. இப்படி இந்த மந்திரம் இது துளசிக்கு. ஒரு மனுஷன் பிறந்தாரு, பிறப்புல இருந்து இறக்கும் வரை மந்திர நிலைகள் இருக்கு. மந்திர உபதேசங்கள்னா அது ஒரு ஒளிகள், தன்னை அறியா ஒரு நிலைகள், ஆத்மா உணர்றது, ஜீவன் உணர்ற மாதிரி அந்த ஒளிகளுக்கு ஜீவன் கட்டுப்படும். அது பிரபஞ்ச சக்திகளை கொண்டு நாம் அதைய நமக்குள்ள கொண்டு வர்றது. அப்ப அந்த ஆத்ம ஒளிகளையும் நாம கேட்கறதுக்கு, நம்முடைய ஜீவ ஒளிகளை நம்ம கேட்க முடியாது, அதனுடைய ஓசைகளை கேட்க முடியாது. நமக்குள்ள எப்படி ரத்தோட்டங்கள் ஓடுறதை நாம எப்படி கேட்க முடியாதோ, அதுக்குன்னு ஒரு அமைதியான தியான நிலைக்கு போய் அமைதியான நம்முடைய உடல்ல ஓடுற ரத்த ஓட்டங்களையும் கூட கேட்கலாம். அதுக்குதான் மனுஷன் வந்து 5 புலங்களையும் அடக்கிறது, ஒடுக்கி நமக்குள்ளேயே பார்க்கறது, இறைவனை பார்க்கறது. அதை நம்ம அங்கே இங்கேயும் ஓடுறத விட நம்மளை ஒடுக்குனா நமக்கிட்ட இறைவன் வந்துடுவார். அந்த மாதிரி அந்த பிரபஞ்ச சக்திகள் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். அதுல என்னெல்லாம் அடங்காத நிலைகள் இருக்கு. ஆனா அதெல்லாமே நம்ம எடுக்காட்டினா கூட சிறு துளி சின்னதா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிடைச்ச விஷயங்கள் சிறு துளி தான் நான் எடுத்தது. அதுதான் ஞான சம்பந்தருக்கு கிடைச்ச மாதிரி, மகாகவி காளிதாசருக்கு கிடைச்ச மாதிரி ஞான நிலை கிடைச்சது. அவங்களும் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைச்சது. அதை வச்சு ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சேன். என்னால முடிஞ்ச விஷயங்கள் வைத்தியங்கள் பண்ணி சரி பண்ணியிருக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரு ஏதாவதுக்கு வந்த கல்வி உதவிகள், அப்புறம் இல்லாட்டி அவங்க குழந்தைகளுக்கு பாட்டு மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச சிறு சிறு விஷயங்கள், சின்ன உதவிகள், அன்னதானங்கள், மற்ற இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சங்கள் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்காக வச்சுட்டே இருக்கும். அதை நாம கேட்கும் போது அது கொடுக்குது. அது மாதிரி எனக்கு கொடுத்த விஷயங்கள் வந்து மாலாச்சரக்கு. எதை எடுத்தாலும் எனக்கே என்ன வரும், என்ன இருக்குது என்கிட்டன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எதை கேட்டாலும் தொட்டாலும் அது பாட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கோம். எனக்குள்ள இருந்து அது வந்துட்டே இருக்கும். இதுதான் முடிவு அப்படிங்கிறது இப்ப 27 வருஷங்கள்ல இன்னும் என்ன முடிவுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எதை கேட்டாலும் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயங்கள் அது வந்து நிறைய ஆத்ம பலங்களுக்கும், ஆத்ம பலமாகறதுக்கும், ஜீவன் நல்ல முக்தி பெறறதுக்கும் நிறைய விஷயங்கள் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம வந்து எடுக்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனா அதை நம்ம யோசிக்க கூட போக முடியாது. ஆனா அதெல்லாம் தத்துவமா உண்மை.